இன்றைக்கு இந்த வீடியோ முதல் பாகமாக ஒரு செய்தியையும் இரண்டாம் பாகமாக இன்னொரு செய்தியையும் நாம் வெளியிட இருக்கிறோம். முதல் தடவையாக வாய் திறந்து சொல்லி இருக்கிறார் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் என்கிற MBS. சந்தேகம் ஆயிடுச்சு, வெடிக்குதுன்னு ஆயிடுச்சு, சம்திங் வென்ட் ராங். ஏன்னா அந்த கப்பல் உள்ள வரல, கப்பல் 3 மாதம் அருகில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கதான் இந்த சூழ்ச்சி வேலை நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மற்றும் காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து 349வது நாளாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினமும் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் அதையொட்டி சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோ முதல் பாகமாக ஒரு செய்தியையும் இரண்டாம் பாகமாக இன்னொரு செய்தியையும் நாம் வெளியிட இருக்கிறோம். குறிப்பாக நமக்கு தெரியும், லெபனான் பகுதிகளில் வெடிப்பு ஏற்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து நம்ம பேசி வர்றோம். கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் 2000 பேஜர்கள் வெடித்திருந்தது. நேற்றைய தினம் கிட்டத்தட்ட மேலும் ஒரு 2000 பேஜர்கள் வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 பேஜஸ் வெடித்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த நேற்றைய தினம் வெடித்த பேஜர்களோடு ஒன்றிணைவாக நிறைய வாக்கி டாக்கீஸ், அதே போன்று செல்போன்கள், அதே நேரத்தில் மடிக்கணினிகள், லேப்டாப்ஸ் எல்லாமே வெடித்திருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்கிற அதே நேரம் இந்த வெடிப்பின் பின்னால் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன செய்ய போகிறார்கள், இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது என்கிற ஒரு பாரிய கேள்வி இருக்கிற அதே நேரத்தில் அதையொட்டிய காசாவினுடைய சில செய்திகளும் இருக்கிறது. எனவே முதல் கட்டமாக இன்றைக்கு இதுவரைக்கும் காசாவிலே என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் லெபனான் தொடர்பான செய்திகளையும் இதிலே பார்க்க இருக்கிற நாம், ஹசன் நஸ்ருல்லா லெபனானுடைய போராளி குழுக்களுடைய தலைவர் இன்றைக்கு ஒரு விசேட உரையாற்ற இருக்கிறார். அதிலேதான் அவர் அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி பேச இருக்கிறார். லெபனான் எல்லையிலே இஸ்ரேலிய ராணுவம் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காசாவிலே சற்று யுத்தம் தணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் லெபனானோடு நேரடி போருக்கு இஸ்ரேல் தயாராகி இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது என்ன நடக்கப் போகிறது, ஹசன் நஸ்ருல்லா என்ன செய்கிறார் என்பதையெல்லாம் இன்றைக்கு இரண்டாம் கட்ட வீடியோவாக நாம் வெளியிட இருக்கிறோம். எனவே அதற்கும் தயாராக இருங்கள். அதையும் நீங்கள் பார்த்து உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் முதன்மையாக பார்க்க இருக்கிற செய்தி என்னன்னா, இந்த காசாவினுடைய வார் ஆரம்பிக்கப்பட்ட விவகாரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன சுதந்திர அமைப்பு, பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் திடீரென இஸ்ரேலுடைய வடக்கு பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 5000 ஏவுகணைகள், அதைத் தொடர்ந்து 2000 ஏவுகணைகள் என்று வெறும் 10-15 நிமிடங்களுக்குள்ளாக 7000 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பாராகிராஃப்ட் மூலமாக உள்ளே நுழைந்தவர்கள் அங்கிருந்தவர்களை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்தார்கள். இவ்வளவு சம்பவங்களும் வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ள நடந்து முடிகிறது. ஆனால் அதுவரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. இதுதான் சர்வதேச அளவில் இஸ்ரேலை தலைகுனிய செய்த அவர்களுடைய ராணுவ பலத்தின் லட்சணத்தை வெளியே காட்டிய நிகழ்வு. இதுல நிறைய பேர் தொடர்ந்து எழுப்பிய கேள்வி என்னன்னா, ஏன் இவர்களாக சென்று தாக்குதல் நடத்தினார்கள், ஏன் இவர்களாக முந்திக் கொண்டார்கள் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இதற்கு 2 விதமான பதில்கள் இருக்கிறது. நம்ம ஏற்கனவேயும் சொல்லி இருக்கிறோம். முதலாவது பதில் என்னன்னா, காசா என்கிற நகரம் பார்ப்பதற்கு ரம்மியமாகவும் அழகாகவும் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் அவர்களுடைய அடக்குமுறை தாங்க முடியாமல் இருந்தது. எதை செய்யணும்னாலும் இஸ்ரேல் நினைச்சா மட்டும்தான் செய்ய முடியும். அத்தனை கட்டுப்பாடுகளும் இஸ்ரேலிடத்தில் இருந்தது. தங்களுடைய நாட்டை இழந்து, தங்களுடைய தேசத்தை இழந்து, தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே தாங்கள் ஒரு அடிமைகளாக நடத்தப்படுவதை பாலஸ்தீன மக்கள் 47களில் இருந்து இதுவரைக்கும் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே 70 ஆண்டுகளை தாண்டுகிற இந்த போராட்டத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. இதே நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காவிட்டால் இன்னும் ஒரு பாரிய விபரீதம் நடந்து முடிந்திருக்கும். அந்த விபரீதம் தொடர்பான முழு விவகாரத்தை முதல் தடவையாக வாய் திறந்து சொல்லி இருக்கிறார் சவுதி அரேபியா
அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் என்கிற MBS. அதாவது இந்த தாக்குதல் மட்டும் நடந்தில்லைன்னு சொன்னா நடந்திருக்கக்கூடிய வேறு ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக, சவுதி அங்கீகரிக்கிற நாடாக அறிவித்திருக்கும். அதாவது 1986களுக்கு பிறகுதான் நிறைய நாடுகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறாங்க. அரபு நாடுகள்ல UAE, பஹ்ரைன், அதே நேரத்தில் ஆப்பிரிக்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் சேர்ந்து வாழக்கூடிய நாடுகளை தவிர, மொரோக்கோ உள்ளிட்ட நாடுகளை தவிர எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலை தங்களுடைய அனுமதிக்கப்பட்ட நாடாக, ஒரு தனி நாடாக அங்கீகரித்தது கிடையாது. எந்த ஒரு தொடர்புகளையும் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அதே நேரத்தில் ஜோர்தானும் தொடர்பில் இருக்கிறாங்க, எகிப்தும் தொடர்பில் இருக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரியான நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய தொடர்பு, ஏன்னா ஆல்ரெடி டர்க்கி இஸ்ரேலை அங்கீகரித்திருக்கிறது, இஸ்ரேலுடனான எல்லா தொடர்புகளையும் வைத்திருக்கு. இந்த யுத்தத்தினால் அந்த தொடர்புகள் சீர்குலைந்திருக்கிறது. எவ்வளவு தொடர்புகளை இந்த நாடுகள் பேணினாலும் சர்வதேசம் அங்கீகரிக்கிற ஒரு தொடர்பாக எது மாறும்னா, சவுதி அரேபியா என்றைக்கு இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதோ அன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதுதான் சர்வதேச ஜியோ பாலிடிக்ஸாக இருக்கிறது. அதனால தான் எப்படியாவது சவுதி அரேபியாவை இஸ்ரேலை அங்கீகரிக்க செய்யணுங்கிறதுல அமெரிக்கா இரவு பகலாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டனி பிளிங்கன் 15 தடவை வந்திருப்பாரு. எல்லா பேச்சுவார்த்தையும் என்ன நடக்குதுன்னு கேட்டால், நீங்க அங்கீகரிச்சிருங்களேன், நீங்க ஏத்துக்கிறீங்களேன், எல்லாம் முடிஞ்சிரும் என்கிற பேச்சுவார்த்தைகளாகவே இருந்தது. ஆனால் இந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடந்திருக்காவிட்டால் சில நேரங்களில் அல்லாஹு ஆலம் அவர்கள் அங்கீகரித்திருப்பார்கள் என்பதுதான் நம்ம பார்க்கிற வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிலையில தான் திடீரென பல தடவைகள் ஒரு கேள்வியை சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் பல பேரும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறீங்க, ஆனா ஐநா அங்கீகரிக்க மாட்டேனுங்குது, இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தை நடத்துறதாக சொல்லப்படுகிறது, எப்ப அங்கீகரிப்பீங்க என்ன ஏதுன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அதற்கு அவர் பூசி மெழுகுகிற சில பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் திடீரென நேற்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய இளவரசரும், பட்டத்து இளவரசரும், எதிர்கால மன்னராக இருப்பவரும், தற்போதைய பிரதம மந்திரியாகவும் இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் MBS ஒரு தடாலடியான, அனைத்து இஸ்லாமியர்களுடைய மட்டுமல்ல அனைத்து மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் பால் வார்த்தாற் போன்ற ஒரு அறிவிப்பை தடாலடியாக வெளியிட்டிருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பை அமெரிக்கா கூட எதிர்பார்த்திருக்காது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் முதன்மையாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஐநா அங்கீகரிக்க வேண்டும், அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து அவர்களுடைய சுதந்திரங்கள் எல்லாம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். நமக்கு பார்த்தா என்ன தோணும்னா, அப்ப இஸ்ரேலை ஏத்துக்கிறதா என்று தோணும். இஸ்ரேலுடைய அங்கீகாரத்திற்கு எல்லா அரபு நாடுகளும் இந்த நிபந்தனையை தான் சொல்லுகிறார்கள். நீங்க நாடாக ஆகி நிக்கிறீங்க, உங்களை நாங்க ஏத்துக்கிறனுமாக இருந்தால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக்கு, பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வேணும், பாலஸ்தீனம் தனி சுதந்திர நாடாக மாறிடணும், அப்படி மாறிட்டா நாங்க உன்னோட கொடுக்கல் வாங்கல் செய்யறதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதுதான் அனைத்து அரபு நாடுகளுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. சவுதி அரேபியாவை அங்கீகரிக்க வைக்கிறதுக்கு அமெரிக்கா ஏன் ட்ரை பண்றாங்கன்னா, சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரித்து விட்டால் அப்படியே அந்த ஒரு காடை தட்டி விட்டா எல்லா காடும் விழும்ல, அது மாதிரி சவுதி அரேபியா அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொன்னா அனைத்து அரபு நாடுகளும், கிட்டத்தட்ட 52 அரபு இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்து எல்லா தொடர்புகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அதனால தான் சவுதிக்கு அந்த பிரஷரை கொடுக்குறாங்க. சவுதி மிக சூப்பரான ஒரு பிரஷரை சொல்லி இருக்கிறாங்க. இதை அவர்கள் உறுதியாக இருப்பதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமானது. பாலஸ்தீனம் தனி சுதந்திர நாடு என்று அறிவிக்கப்பட்டால் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிப்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு MBS-னுடைய இந்த அறிவிப்புக்கு பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய தலைவர், பாலஸ்தீனத்தினுடைய அதிகாரமற்ற ஜனாதிபதியாக செயல்படக்கூடிய மஹமூத் அப்பாஸ் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். வஃபா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட நியூஸ் ஏஜென்சிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே மகிழ்வுக்குரிய ஒரு செய்தி. இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை MBS-லிருந்து வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அவர்களுடைய பிழைகளை நாம் விமர்சிக்கிற அதே நேரம் அவர்களுடைய
அவர்களுடைய இந்த நல்ல செயலையும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு இதை ஒட்டி இன்னும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், நேற்றைய தினம் ஐநாவினுடைய யுஎன் ஜெனரல் அசெம்பிளி பொது சபையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 124 நாடுகள் அதற்கு ஆதரவாக கையெழுத்திட்டிருந்த செய்திகளை எல்லாம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இதுதான் 124 நாடுகள் அதற்கு ஆதரவாகவும் எதிராக 14 நாடுகளும் வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாத நாடுகளாக 43 நாடுகளும் இருக்கிறது. இதில் இலங்கை ஆதரவாக கையெழுத்திட்டிருக்கிறது. இந்தியா வாக்கெடுப்பிலே பங்கெடுக்கவில்லை. அமெரிக்கா உள்ளிட்ட 14 நாடுகள் இஸ்ரேலோடு இணைந்து எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தீர்மானம் 12 மாதங்களுக்குள்ளாக வித்தின் 1 இயருக்குள்ளாக பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மொத்தமாக வெளியேற வேண்டும். 1967க்கு முந்தைய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பு பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதாவது தனிநாட்டு அங்கீகாரம் என்ற அர்த்தம். அந்த அங்கீகாரத்தை கோரி பாலஸ்தீன அத்தாரிட்டி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அது ஜெனரல் அசெம்பிளியில் பாஸ் ஆகி இருக்கிறது. இதில் உள்ள விஷயம் என்னன்னா, ஜெனரல் அசெம்பிளியில் வீட்டோ பயன்படுத்த முடியாது என்பதால் அமெரிக்கா வீட்டோவை இதிலே பயன்படுத்தவில்லை, பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிற அதே நேரத்தில் நேற்றைய ஐநாவினுடைய இந்த தீர்மானத்தை ஜிசிசி என்கிற வளைகுடாவுக்கான ஒத்துழைப்பு கவுன்சில் இன்றைக்கு வரவேற்பு அளித்திருக்கிறது. மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளும் அந்த தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார்கள். எனவே அது ஒரு வரலாற்று தீர்மானம் என்று நேற்றைய தினமும் நாம் அது தொடர்பான விரிவான செய்திகளை சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்தில் இலங்கை ஒரு அரசாக, ஒரு நாடாக அதற்கு சப்போர்ட் செய்திருக்கிறது. கடந்த இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 1 வருடங்களை நெருங்குகிற இந்த நேரத்தில் இதுவரைக்கும் ஐநாவில் 5 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த 5 தீர்மானங்களிலும் இலங்கை அரசாங்கம் அப்சென்ட் ஆகவில்லை, இலங்கை அரசாங்கம் எதிர்த்து வாக்களிக்கவில்லை. இலங்கை ஒரு நாடாக சார்பாகவே வாக்களித்திருக்கிறது. பாலஸ்தீனத்தோடு நிற்கக்கூடிய ஒரு நாடாகவே நாம் என்றைக்கும் நிற்கிறோம். இதில் சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, இலங்கை இப்படி நிற்கிற நேரத்தில் நம்ம நாட்டுக்குள்ள எந்த பெரும்பான்மை சகோதரர்கள் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்று நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக நிற்கணுங்கிற குரல் எழுப்பிய காட்சிகளையும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அது மிக மிக மகிழ்வுக்குரிய ஒரு விவகாரமாகவும் மாறி இருக்கிறது. இன நல்லுறவு தலைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு நடந்திருக்கிற மேலதிக செய்திகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்றைய தினம் இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் ரஃபா, அதே நேரத்தில் ஜபாலியா பகுதிகளில் 6 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் இஸ்ரேலோடு நேருக்கு நேர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. அதனுடைய முழுமையான செய்திகள் என்ன விதமான தாக்குதல்கள் என்பதை நம்முடைய பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் இந்த லெபனானில் பேஜர்கள் வெடித்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதில் நீங்க பார்க்கலாம், செவ்வாய்க்கிழமை பேஜர்கள் வெடித்தது, புதன்கிழமை வெடித்திருக்கக்கூடிய வாக்கி டாக்கீஸை தான் நீங்க பார்க்குறீங்க. வாக்கி டாக்கீஸ் நிறைய வெடித்திருக்கிறது, செல்போன்கள் வெடித்திருக்கிறது, அதே நேரத்தில் மடிக்கணினிகள், லேப்டாப்ஸ் உள்ளிட்டவைகளும் வெடித்திருக்கிறது. எப்படி வெடித்தது என்பதை நேற்றைய வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்லி இருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கிறோங்க, தனி கட்டிங்காகவும் அதை நம்ம போட்டுக்கிறோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் எப்படி இது வெடித்தது என்கிற விவகாரங்களை நம்ம சொல்லியிருந்தோம். சில சகோதரர்கள் என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த இஸ்ரேல் காய்ச்சல் இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பில்லை. வாக்கி டாக்கில் நின்று வெடிக்குது, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா? கண்ணுக்கு தெரியுது, அதான் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு எப்போது நேற்றைய வீடியோ நம்ம பேசி முடிச்சதுக்கு பிறகு வந்த செய்தி அது. அதை பார்த்துட்டு ஏனவோ நம்ம சொல்லாமல் மறைக்கிற மாதிரியும். எங்களை பொறுத்தவரையில் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீன பெருபூமிக்கான போராட்டம் என்பது பாலஸ்தீன மக்களுடைய உரிமை போராட்டம். அதிலே அவர்கள் வென்றாலும் வெற்றி, தோற்றாலும் வெற்றி. அவர்கள் உலகத்தில் வெற்றியை மாத்திரம் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல, மரணத்துக்கு பிறகுண்டான மர்மையினுடைய வெற்றியையும் நினைத்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாலஸ்தீன பெருபூமியில பாலஸ்தீன மக்களுடைய தோல்வி என்பது வரலாறு நெடுகிலும் இருக்கிறது. பல்லாண்டு காலமாக தோல்வியை கண்டவர்கள் இந்த முறை இந்த யுத்தத்தில் தான் வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு காலமாக தோற்றவர்கள் தோற்றுவிட்டோமே என்று துவண்டு போகவும் இல்லை, இப்பொழுது ஜெயித்து கொண்டிருக்கிறோமே என்று பெருமையில் திளைக்கவும் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனா 11 மாசமாக ஒரு சின்ன படை, ஒரு சின்ன ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு படையை தோக்கடிக்க முடியலன்னா எதுக்கு போய் அந்த இஸ்ரேலுக்கு பின்னுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ரஷ்யா மாபெரும் நாடு, உலகத்தின் ஒன் ஆஃப் த வல்லரசு நாடு. அந்த நாடு உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகிறான். உக்ரைனுக்கு பின்னாடி அத்தனை வல்லரசு நாடுகளும், அமெரிக்கா, பிரித்தானியா, எல்லா நாடும் உக்ரைனுக்கு பின்னாடி நிற்குது. உக்ரைன் 1 to 1 நிற்கிறாங்க.
அப்ப உக்ரைனுக்கு பலம் இருக்கிறது, அவர்களுக்கான ஆயுதங்கள் கொடுக்கப்படுகிறது. பாலஸ்தீனத்துக்கு எவன் ஆயுதம் கொடுத்தான்? பாலஸ்தீனத்துக்கு என்ன பலம் இருக்கிறது? பாலஸ்தீன மக்களுக்கு யார்? அரபு நாடுகளை கைவிட்டு கிடக்கிறானே. அந்த நேரத்திலையும் இறைவனை மாத்திரம் நம்பி தங்களுடைய பூமிக்காக, சுதந்திர மீட்சிக்காக ஒரு வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடமாக அவங்களை தோற்கடிக்க முடியல. பாலஸ்தீனத்தை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க முடிந்ததா? 25 கிலோமீட்டர் முடிஞ்சா 40 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் அகலமும் 40 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு நிலப்பகுதி, அவ்வளவுதான். இன்றைக்கு ரஷ்யா உக்ரைனுடைய எத்தனை பகுதிகளை கைப்பற்றி விட்டதாக அறிவித்திருக்கிறது. பல பகுதிகளை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான், அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காசாவில் இந்த பகுதி, வடக்கு காசா நாங்கள் கைப்பற்றி விட்டோம், தெற்கு காசாவை பிடிச்சிட்டோம், இப்படி எங்கேயாவது அறிவிச்சு பார்த்தீங்களா? இந்த சின்ன நிலப்பரப்பு, துண்டு நிலப்பரப்பு, அதை கூட கைப்பற்ற முடியல. ஆனால் இவங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறவங்க, நான் வேற ஒன்றையும் கேட்கல. நீங்க அங்க கொல்லப்படுகிற குழந்தைகள் 710 குழந்தைகள், ஒரு வருடத்தை கூட அடையாத குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்குறேன். காசா மக்களுக்காக எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்க வீட்டில் பிள்ளைகள் இல்லையா? உங்க வீட்டில் புள்ள பசியில துடிக்கிறதுக்கு உங்களுக்கு கவலை வந்தது இல்லையா? உங்க வீட்டில் பிள்ளைக்கு உடம்பு முடியலைன்னா நீங்க கவலைப்பட்டது இல்லையா? அதாவது உங்க பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா காய்ச்சல், ஊர்ல உலகத்தில் இருக்க எத்தனை பிள்ளை செத்து போனாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த ஓர நம்ம என்ன நினைக்கணும்? இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த தொடர்ந்து வந்து அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவா வால் பிடிக்கிற கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் சொல்றேன். உங்களோட எனக்கு எந்த கோபமும் கிடையாது. என்ன வருத்தம்னு சொன்னா, மனிதநேயம் மறந்துக்குமே உங்ககிட்ட இல்லையா? எல்லாவற்றையுமே மத ரீதியாகத்தான் பார்ப்பீங்களா? ஒரு முஸ்லிம் கொல்லப்பட்ட உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? ஒரு இஸ்லாமியன் அழிகிறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அவர்கள் மனிதர்கள் இல்லையா? இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள் என்றால் வன்முறையாளர்கள், இஸ்லாமியர்கள் என்றால் எல்லாமே குற்றவாளிகள். இந்த கோணம் உங்களுக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தொப்புள் கொடி உறவுகளாகத்தானே பழகி கொண்டிருக்கிறோம். எத்தனை நாடுகளில் இஸ்லாமியர்கள் மனிதநேயத்தை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை நாடுகளில் மனிதநேயத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நாங்கள் செயல்படவில்லையா? பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுகிறவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு வருகிறது? சிந்திக்க வேணாமா? யோசிக்க மாட்டீங்களா? ஒரு நிதானம் வேணாமா? பகுத்தறிவு வேணாமா? நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. மரணிக்கிறவன் இஸ்லாமியன் என்பதால் தான் அதற்கு எதிராக நீங்கள் நிற்கிறீர்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அங்கே கிறிஸ்தவர்களும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன பெருபூமியில் இருக்கிற யூதர்களும் அங்கே மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் மரணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ முஸ்லிம் மட்டும் சாகுறான்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக நம்ம கருத்து சொல்லுவோம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. டோன்ட் வரி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக சொல்ல முடியும். உங்களுடைய மனிதநேயத்தின் லட்சணம் என்பதை என்ன என்பதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மளை பொறுத்தவரையில் அத்தனை பேர் சாகுறாங்கிறதுனால இங்க யாரும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாகல. எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் மரணித்தாலும் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. ஷஹீதுன்னா இறைவனிடத்தில் அவர்கள் புனித உயிர்களாக பார்க்கப்படுவார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த மரணங்கள் மறுமையிலே வெற்றி பெற்ற மரணங்களாக மாறப்போகிறது இன்ஷா அல்லாஹ். உலகத்திலே கண்டிப்பாக ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது. இப்படியான போராட்டம், இதைவிட தாழ்ந்த நிலை போராட்டத்தில் இருந்த நெல்சன் மண்டேலாவினுடைய போராட்டம் 25 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். நெல்சன் மண்டேலாவை ஒரு காலத்தில் யஹ்யா சின்வாரை விட மோசமான பயங்கரவாதியாக அமெரிக்கா சித்தரித்தது. ஆனால் இன்றைக்கு நெல்சன் மண்டேலா போற்றப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இதே யஹ்யா சின்வார், இதே இஸ்மாயில் ஹனியா, இதே ரந்திசி, இதே அகமது யாசின், இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த உலகிலே மாபெரும் சுதந்திர போராளிகளாக போற்றப்படத்தான் போகிறீர்கள். இப்படி பேசிக்கொண்டு அந்த மக்களை இழிவுபடுத்துகிறவர்கள் கண்டிப்பாக அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த பேஜர்கள் வெடித்தது சம்பந்தமாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன? கிட்டத்தட்ட 4000 பேஜர்கள் வெடித்திருக்கிறது. அந்த வெடித்து, அதாவது 2000 பேஜர்கள் வெடிக்கிறது முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மேல 2000 வெடிக்குது. அதுல இந்த வாக்கி டாக்கிஸ் எல்லாமே அடக்கம். இதுல என்ன பார்க்கணும் கேட்டா, 300க்கும் மேற்பட்ட நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 400க்கும் மேற்பட்டவர்கள் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வயிறுகள் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுவதான செய்திகள் இன்றைக்கு லெபனானில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லெபனானுடைய அனைத்து விமானங்களிலும் பேஜர்கள், வாக்கி டாக்கிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. லெபனானில் இருந்து உள்ள வருகிற வெளியே போகிற எல்லா விமானத்திலையும் பேஜர்களை கொண்டு வரவும் கூடாது, பேஜர்களை எடுத்துக்கிட்டு போகவும் கூடாது, அத்தனை தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு லெபனானுடைய சிவில் ஏவியேஷன் டைரக்டர் ஜெனரல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஏன்னா சந்தேகம் ஆயிடுச்சு, வெடிக்குதுன்னு ஆயிடுச்சு.
சம்திங் வென்ட் ராங். ஏன்னா அந்த கப்பல் உள்ள வரல, கப்பல் 3 மாதம் அருகில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அங்கதான் இந்த சூழ்ச்சி வேலை நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே முழுமையான தெளிவு வருகிற வரைக்கும் இருக்கிற எல்லா வாக்கி டாக்கிஸையும் கைப்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி தான் முடிவெடுக்கணும்ட்டாங்க. மொத்தத்தில் அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் வெடிக்கிற வாக்கி டாக்கிகள் செய்யப்பட்டது ஜப்பானுடைய ஒரு கம்பெனியால் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. ஐகாம் என்கிற ஜப்பானிய கம்பெனி தான் இதை செய்திருக்கிறது வாக்கி டாக்கிகளை. ஆனால் இதில் என்ன விஷயம்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வாக்கி டாக்கிகள் தயாரிப்பை தாங்கள் நிறுத்திவிட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய பார்ட்ஸ் மாத்திரம்தான் எங்களுடைய அனுமதி பெற்ற ஒரு கம்பெனி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அங்குதான் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. இதில் நடக்க போற விஷயம் என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா சில பேர் வாக்கி டாக்கி வெடிச்சிருச்சு, அப்படியே லெபனான் காலி, அது காலி, இது காலின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அது ரெண்டாவது பாவா, அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறீங்க. இங்க நடக்க போற விஷயம் என்னன்னா, ஜப்பானுடைய தொழில்நுட்பம் தற்போது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தைவானுடைய தொழில்நுட்பம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இடையில பெலாரஸினுடைய தொழில்நுட்பம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. தொழில்நுட்ப நிறுவனங்கள் 58 அரபு நாடுகளுக்கு இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய தொழில்நுட்ப பொருட்களை விற்பனை செய்கிறார்கள். இதில் இப்போ லேப்டாப் கம்பெனிகள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் டவுட் வந்துருச்சு. அடுத்து வெடிக்குமா எடுத்து வெடிக்குமா ஆகிற நேரத்தில் அத்தனை பேரும் சந்தேகத்துக்குள்ளாகும் போது இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பாரிய நஷ்டம் வரப்போகிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரமாக இருக்கிறது. ஜப்பானிய நிறுவனம் லெபனானில் இருக்கக்கூடிய வாக்கி டாக்கிகளை செய்த தன்னுடைய லோகோவை கொண்ட சாதனங்கள் வெடித்ததை தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் இந்த இஸ்ரேலுக்காக நிற்கிற நண்பர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் அல் ஜசீராவிலையும் போய் பார்க்க முடியும். அல் ஜசீராவில் தான் பார்க்கணும்னதில்லை, இஸ்ரேலி டைம்ஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவை சொல்லக்கல சில பேருக்கு அல் ஜசீரா தீவிரவாத சேனல் என்றெல்லாம் கமெண்ட் போடுற ஆக்களை எல்லாம் சில பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. அல் ஜசீரா சரி ஓகே வச்சுக்கிறோமே, கத்தார சேனல்லாம் உங்களுக்கு தீவிரவாத சேனலாக தெரியுது, ஓகே நோ ப்ராப்ளம். நீங்கள் போய் இஸ்ரேலி டைம்ஸ்லேயே நான் சொல்கிற இந்த செய்தியை பார்த்துக்கொள்ளலாம். அதுலேயும் இந்த தம்பி விக்கி எல்லாரும் போய் பார்த்துக்கிறங்க ராஜா, ஏன்னா ரொம்ப சந்தோஷத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். காசாவிலேயே இலக்குகளை அடைய தவறி இருக்கக்கூடிய இஸ்ரேல் எப்படி ஹிஸ்புல்லாவோடு ஜெயிக்க போகிறது என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு, அதாவது இஸ்ரேலிய ராணுவ பாதுகாப்பு ஆய்வாளர்களாக இருக்கக்கூடிய எய்ஜா மெக்னியர் என்பவர் ஒரு கேள்வியாக இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார். இது டாக் ஆஃப் த டே ஆக மாறி இருக்கிறது. என்ன கேட்கிறாருன்னா, நீங்க காசாவில் போய் அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை அழிச்சு நாங்க எங்க பணைய கைதிகள்லாம் மீட்டுக்கிட்டு வர போறோம்னு சொன்னீங்க. பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வரல, கிட்டத்தட்ட 70 பேரை நீங்களே கொண்டு விட்டீங்க. மற்ற எல்லாரும் அவங்களோட கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்கிறாங்க. அங்கேயே இன்னும் ஒரு இடத்தையும் நம்ம பிடிச்சி முடிக்கல, எந்த ஒரு முன்னேற்றமும் அங்கேயே இல்லை. இப்ப தேவைக்கு இல்லாம போய் லெபனானோட மோதி இருக்கிறீங்களே, இது எப்படா சமாளிப்பிய அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அல் ஜசீரா அவரை ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த கடந்த 2 நாளாக நடக்கக்கூடிய இந்த பேஜர் வெடிப்புகள் நடந்துகிட்டு இருக்குதுல்ல, இதனால வடக்கு இஸ்ரேல்ல இருந்து அகதிகளாக வெளியேறி இருக்கிற மக்கள் திரும்ப வடக்கு இஸ்ரேலுக்கு வந்துடலாமான்னு கேட்கிறாரு. வர முடியாதுங்கிறார் அவரே. ஏன் வர முடியும்? இந்த பேஜர்கள் வெடித்ததுனால ஹிஸ்புல்லா சும்மா இருந்துருவான்னு நினைக்கிறீங்களா? என்னமோ பேஜரை நம்பி அவன் நிற்கிற மாதிரி இந்த கதை பேசுறாங்கல்ல, அவங்களுக்காகவே பேசின மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, பேஜர் வெடிச்சிருச்சு, வாக்கி டாக்கி வெடிச்சிருச்சு, அதனால ஹிஸ்புல்லா காலியா? ஹிஸ்புல்லா இருந்தானே 4000 பேரும் ஹிஸ்புல்லாண்டே வச்சுக்கிருவோமே, 4000 பேருக்கு வெடிச்சிருச்சுங்கிறதுனால மொத்த குரூப்பும் காலி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னன்னா அந்த பூனை நினைச்சுக்கிறோமா, கண்ணை மூடினா உலகம் இருட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறோமா. தமிழகத்தில் நல்ல ஒரு கதை சொல்லுவாங்களே, என்னன்னா ஏரோற்றவன் இழிச்ச வாயன்னா எரும மாடு திரும்பி நின்று எக்ஸ்கியூஸ் மீ மச்சான்னு கூப்பிடுமா, மாப்பிள்ள நல்லா இருக்கியான்னு கேட்குமா. அந்த மாதிரி என்னடா அது 2000 4000 பேஜர் வெடிச்சதோட எல்லாம் காலி. பேசுகிற பேச்சை பார்க்கணுமே. நான் உங்களுக்கு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக தெரிஞ்சிருந்தா, இந்த இராணுவம் சம்மந்தமாக தெரிஞ்சிருந்தா பேசுவீங்களா? அவன் 4.5 லட்சத்துக்கு மேல படைப்பிரிவை வச்சுக்கிட்டு இருக்கிறான், தரைப்படையை அவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற 5 ஏவுகணை பலம் கொண்ட நாடுகள் பட்டியல்ல 4 நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மன், பிரான்ஸ் என்று சொல்லி 4 நாடுகள். 5வது நாடு அல்ல, ஹிஸ்புல்லா லிஸ்டுக்குள்ள வர்றான். அவ்வளவு பலம் பொருந்திய ஏவுகணையை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஏற்கனவே நம்ம காட்டி இருக்கிறோம். இந்த 4000 பேஜர்கள் வெடிச்சதுனால எல்லாம் காலிண்டாயிருமா? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீங்க ஹிஸ்புல்லாவோட நேரடி ஓருக்கு போனீங்கன்னா என்ன நடக்கும், எப்படிடா சமாளிப்பீங்க, இங்கேயே உங்களால் சமாளிக்க முடியலை என்று சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவ ஆய்வாளரே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சின்ன ஒரு அவர் தொடர்ந்து சொல்லும் போது, ஒரு சிறிய படையையே தோற்கடித்து நம்முடைய இலக்கை அடைய முடியாமல் இருக்கிற நேரத்தில் இவர்களோடு சண்டையிட்டு எப்படி நீங்கள் இலக்கை அடைய
அடைய போகிற இடமே வடக்கு இஸ்ரேலுக்கு அகதிகள் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு நினைச்சும் பார்க்காதீங்கிறாரு. வடக்கு இஸ்ரேல் ஆல்ரெடி சொல்லிட்டோம், இவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, ஹிஸ்புல்லாவுடைய அண்டர் கண்ட்ரோல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்குது, அதனால யாரும் எதிர்பார்த்துறாதீங்க, உள்ள வரவே முடியாது என்று சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பேஜர் எல்லாம் வெடிச்சிருச்சு, இனி எல்லாம் காலி என்று சொன்னார்கள்ல, இன்றைக்கு என்னென்ன அட்டாக்குங்கிறத திட்ட தெளிவாக லெபனானுடைய போராளி குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வெடிகுண்டு நிரப்பப்பட்ட ட்ரோன்கள் வடக்கு இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய ட்ரோன்களால் பாரிய தீ விபத்து அட்டாக் ஆகி காடுகள் எல்லாம் தீபிடித்து எரிகிறது என்கிற செய்திகளோடு பைத் ஹிலல் என்கிற இஸ்ரேலிய பகுதியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பாரிய தீப்பிழம்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ராணுவம் தீயை அணைப்பதற்கு பாடுபடுவதாகவும் இஸ்ரேலி டைம்ஸே செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று யாரா பகுதிகள் அருகே விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலி டைம்ஸினுடைய செய்தி பிரகாரம் இந்த யாரா பகுதிகளில் பலருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தாலும் இஸ்ரேலுடைய ராணுவம் இந்த செய்திகளை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனால் ராணுவம் உறுதிப்படுத்த மாட்டான், ஊடகம் தான் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது மேலதிகமாக 4 தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய லெபனானுடைய போராளிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், நேவ்சிவ் என்கிற நகரத்தின் மீது பீரங்கி தாக்குதல்களும் ராக்கெட் தாக்குதல்களும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ஹபுஷிட் மலை என்கிற பகுதிகளில் 810வது ஹேர்மன் படைப்பிரிவோடு இணைந்த நிறுவனத்தின் தலைமையகத்தின் மீது இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பைத் ஹலல் பராக்ஸில் இருக்கக்கூடிய அல் சஹல் பெட்டாலியன் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பையத் பிளீடா தளத்தில் இருக்கக்கூடிய பீரங்கி தளத்தின் மீதும் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதில் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் 8 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இஸ்ரேலிய ஊடகங்களே இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி இப்படி பல செய்திகள் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருப்பதாக வருகிறது. அந்த வாக்கி டாக்கி எல்லாம் காலி, செல்போன் எல்லாம் காலி, எல்லாம் காலி, இனிமே எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எப்படா இப்ப தாக்குதல் நடத்தினா? அதெல்லாம் அது எக்ஸ்ட்ரா உள்ளது, கம்யூனிகேஷனுக்கு உள்ளது, அடிக்கிறத அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு ஹசன் நசூர்தா என்ன சொல்றாருங்கிறது ரெண்டாவது பார்த்துக்கிறோம். அந்த தாக்குதல்கள் கடுமையாக நடந்து வருகிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிற அதே நேரத்தில் முன்னாள் மொசாத் அதிகாரியினுடைய ஒரு செய்தியை இன்றைக்கு அல் ஜசீராவும் வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, லெபனானுடைய போராளிகளுடைய பதிலடிக்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் மொசாதினுடைய முன்னாள் துணைத் தலைவர் ராம் பென் பராக் என்ன சொல்றாருன்னா, லெபனானுடைய போராளி குழுக்களுக்கு எதிராக நாடு விழிப்போடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த குழுவினர், லெபனானுடைய போராளி குழுவினர் கண்டிப்பாக இஸ்ரேலுக்குள் ஊடுருவி இருப்பார்கள். ஊடுருவியவர்கள் எப்பொழுது தாக்குதல் நடத்துவார்கள் என்று சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியும், லெபனானிய போராளி குழுக்களில் இருக்கக்கூடிய மிக பலம் பொருந்திய ஒரு படைப்பிரிவு தான் ரத்வான் படைப்பிரிவு. ரொம்பவே ட்ரைனிங் எடுத்த, எல்லா இராணுவங்களுக்கும் சவால் விடக்கூடிய, இஸ்ரேலே மூக்கில் கை வைக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு. அவர்கள் ஊடுருவி இருக்கலாம் என்கிற சந்தேகங்களும் வலுத்திருக்கிறது. ஊடுருவி இருந்தால் என்ன நடக்கும் என்பது ஹசன் நசருல்லாவுடைய பேச்சுக்கு பிறகு தெரிய வரும். அதே நேரத்தில் அவர் கடைசியாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, வடக்குல ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டுக்கு தயாராக இருங்க. லெபனானுடைய போராளிகள் மீது இந்த மாதிரி அட்டாக் நடத்தப்பட்டதனால நம்ம ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லி கற்பனையில் இருந்துடாதீங்க, ரெடி ஆயிருங்க என்று சொல்லி இருக்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பார்ட் 2 வீடியோவில் மேலதிக தகவல்களை எதிர்பாருங்கள் என்கிற செய்திகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு உலகம் அமைதி பெற வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன்.